இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் இன்னும் கடுமையாக சகப்பும் கடுமையாக முறுன்னு இருக்கும். நல்ல சகப்பு ரத்த கலரில் இருக்கும். ரொட்டி சும்மா ரோஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நல்ல எண்ணெய் நிறைய விட்டால் நம்ம லைட்டாக தேவையான நம்ம ஃபேமிலிக்கு செய்கிறது. அதே மாதிரி கடையில் சாப்பிட்றவங்களும் அவங்க ஃபேமிலியை நினச்சி செஞ்சால் நல்லது. இல்லை அவங்கவுங்க விருப்பம், நீங்கள் செய்யுங்க, அது நல்லது தான். நிறைய எண்ணெய்களில் பொரிச்சதை சாப்பிடாதீங்க, குறைச்சி கொடுங்க. விரும்பின பிள்ளைகள் சாப்பிடட்டும், அது தவறுன்னு சொல்லல. எண்ணெயில் குறைச்சிக்கோங்க, நல்லது. இப்போ இதுக்கு நாங்கள் முட்டை மாஸ் செய்வோம். முட்டை மாஸ் எப்படி செய்கிறேன்னு சொன்னால், முட்டையை அவிச்சு வச்சுட்டு அதில் பெப்பர் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் உண்டா கலந்துக்கங்க. ஒரு 5 முட்டைக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சின்ன சிட்டிக்கை, 1 சிட்டிக்கை அளவு மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சிட்டிக்கை அளவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லில் எண்ணெயை விட்டுட்டு அதில் அந்த தூளெல்லாம் கொட்டுங்க. கொட்டிட்டு பச்சை முட்டை மாஸ் போனால் அதில் முட்டையை உடைச்சி கொட்டுங்க. ஊற்றிட்டு அதில் தக்காளியை பிணைஞ்சி விடுங்க. விட்டுட்டு அப்படி நல்லா குழப்பிட்டு அப்படியே லைட்டாக உப்பு போட்டு அப்படியே அள்ளிடுங்க. நல்லா முருகை முட்டை ரோஸ்ட் ஆக்காமல் குழக்குழன்னு இருக்கணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட விடணும். விட்டால் தான் அந்த முட்டைக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளிக்கு அந்த தக்காளி அந்த எண்ணெயில் வதங்கி இருக்கணும். அந்த தக்காளி மாஸ் அந்த முட்டையோடு அந்த ரொட்டியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொற்கலோகம் போகலாம் நீங்கள். சரி மக்களே, அருமையான ஒரு ரொட்டி உங்களுக்கு. இது நான் வீட்டில் செய்கிற ரொட்டி. கடையில் செய்கிறேன்னா இன்னும் அழகாக செய்வேன். நான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான எண்ணெயில் அள்ளி ஊற்றி, ஸோ அது அப்படி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இந்த பாருங்க ரொட்டி. அடிச்சா இது பஞ்சு மாதிரி இருக்கும். இந்தியன் புரோட்டா, இந்தியன் புதுக்கோட்டை பரோட்டா. இது மலேசியன் பரோட்டா இப்போ போடுறது. இது மலேசியன் ஸ்டைல். புதுக்கோட்டை பரோட்டா சுற்றி இது புதுக்கோட்டை பரோட்டா, புதுக்கோட்டை முத்துப்பிள்ளைகளின் பரோட்டா. திருப்பூர் பாண்டியன் பரோட்டா பார்க்க போறீங்க. இது திருப்பூர் பாண்டியன் பரோட்டா. பாண்டியன் பரோட்டா. மலேசியன் பரோட்டா பார்க்க போறீங்க. எல்லாம் ஒரே பீச்சு தான், மடிப்பு வேற சுத்து வேற. இது மலேசியன் பரோட்டா. நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம அண்ணாச்சி அடிக்கிறார்ல, அந்த பரோட்டா தாங்க இது.
இது அமெரிக்கன் பரோட்டா பார்க்க போகிறீங்க. ஏன்னா அமெரிக்கன் பரோட்டா ஏன்னா வீசி போட்டு அதில் வந்து பீஸா என்ன தக்காளி சாஸு சீஸு அதெல்லாம் போட்டுட்டு டட்டு முஸ்கு டபுக்கு எல்லாம் போட்டுட்டு அப்படியே அவலில் ஏற்றிட்டு அப்படியே சாப்பிட்றது தான். எப்படி நண்பர்களே, அப்புறம் எப்படி இருக்கீங்க? இப்படி பல வகையான பரோட்டாக்கள் இருக்குது. இப்போ நம்ம இதை அடித்து போட்டு கல்லில் வேக வைக்கிறத காட்ட போகிறேன் உங்களுக்கு. சரியா? முதல்ல அடிச்சுக்குவோம். இது வந்து மலேசியன் ஸ்டைலில் சுற்றுறது. ஸ்பீடாகவும் அடிக்கலாம், வேகமாக ஸ்லோவாக அடிக்கலாம். ஆனால் நல்லா வீசினா தான் பரோட்டா மக்களே. நல்லா வீசி இல்லைன்னா அது பரோட்டா இல்லை. அது வந்து மாவை தின்றீங்க, பச்சை மாவை களியாக அப்படியே தின்றீங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு வயிற்றுக்குள்ள கருங்கெல்லாம் கொட்டி விட்றீங்க. அது கடைசியில் சேர்த்திக்காகி வேறு வேறு வியாதியில் கொண்டு வரும். நல்லா வீசி நல்லா சுற்றி நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்ல செமிவாடு அடைஞ்சு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். மாவு போது எனர்ஜி கொடுக்கும், நல்லா நல்ல மைலேஜ் கொடுக்கும். பார்த்துக்கோங்களேன். இது நம்ம வீட்டில் சும்மா ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நம்ம செய்கிறது. இது கடையிலேன்னு சொன்னால் இன்னும் ஃபேமஸாக நான் காட்டுவேன். இது வீட்டில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சும்மா இப்படி போட்டு கொடுக்குறது வீட்டில் இருக்கனால எப்படி தான் சுற்றினாலும் அதை தட்டி கல்லில் போட்டால் தான் போகிறோம். எப்படி சுற்றினாலும் அதை தட்டி கல்லில் போட்டு தான் போகணும். ஆனால் நல்லா வீசி இருக்கும். ரொட்டி வீசினா தான் அவருடைய அழகு பெருகுவார். அழகு என்ன, அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ரொட்டி வீசாட்டி அது வந்து எந்த வகையில் சொல்கிறது, அதுக்கு பேர் வீச்சு ரொட்டின்றீங்க, பரோட்டான்றோம். வீசாட்டி அது வந்து என்ன பரோட்டா 2 அடி அடித்து போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது இல்லை. எண்ணெய் விடத்தான் வேணும், ஆனால் எண்ணெய் லைட்டாக விடுங்க. தேவையான எண்ணெய் வந்து ரொட்டிக்கு எண்ணெயில் பொரிச்சா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் ஹெல்த்தியாக இருக்குமா அது உடம்புக்கு அந்த எண்ணெய். எப்படியோ ஒரு பக்கம் அது ஒரு கொழுப்பாக போகுது உடம்பில், இல்லை ஏதோ ஒரு பக்கம் போய் தேங்கி நிற்க தான் போகுது. அதில் கூட தேவையான எண்ணெயை விட்டு அந்த ரோஸ்ட்டோட அந்த தித்திக்காமல் நெஞ்சில் எரியாமல் எண்ணெயை விட்டாச்சு. நல்லா செவந்து வந்துடும். முன்பக்கம் நல்லா செவந்து வந்துச்சுன்னா ரொட்டி வந்து ரொட்டியாக இருக்கும். தள்ளி கொஞ்சம் ஓகே. கல் எடுத்து தோசை கல். போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு. ஓப்பன்
Okay. Cheese and egg. Cheese roti. மக்களே cheese roti. Cheese roti. மக்களே பரோட்டா ரெடி. இப்போ வந்து கோழி பிரட்டல் உண்டு, ஃப்ரை உண்டு செய்ய போகிறேன். ஓகே, செய்வோம். வெங்காயம் பூண்டு போட்டு தாளிப்பு நடக்குது. இது வந்து சிக்கனுக்கு. இது இந்த பக்கம் வந்து ஆட்டுக்கு இது ரோஸ்ட் பண்ண விடுது. இப்போதான் சொல்லணும். Oh, wait, we start from there. It's so good. I love it so much. What is this? This Roti? this is roti and chicken curry. Spicy chicken curry. It's so good. And this is beef. Fried beef. Okay.